ராஷ்மிகா மந்தனா இந்திய திரைப்பட நடிகை ஆவார். இவர் கன்னடம், தமிழ், தெலுங்கு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் நடித்த கிரீக் பார்ட்டி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் புகழ் பெற்றார். இவர் பிறப்பு 5 ஏப்ரல் 1996. இவர் பிறந்த இடம் விராசப்பேட்டை, குடகு, கர்நாடகம். இவரது வாழ்க்கை இவர் கர்நாடகத்தில் உள்ள குடகு மாவட்டத்தின் விராஜ்பேட்டையில் குடுவ குடும்பத்தில் பிறந்தார். இவர் கூறும்போது பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்தார். பெங்களூரில் உள்ள MS ராமையா கலை அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியில் உளவியல், இதழியல் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். இவர் ரிஷப் ஷெட்டி என்ற நடிகருடன் நிச்சயதார்த்தம் வரை சென்று பிரிந்துவிட்டார்கள். இவர் 2016ஆம் ஆண்டில் கிரீக் பார்ட்டி என்ற கன்னட திரைப்படம் மூலம் இவர் திரையுலகில் அறிமுகமானார். இது கன்னடத்தில் இந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாகும். அந்த திரைப்படத்தில் இவர் நடித்ததற்காக இவருக்கு சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதை தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் வழங்கியது. 2017இல் இவர் அஞ்சனி, புத்ரா சமக் ஆகிய கன்னட 2 திரைப்படங்களில் நடித்துள்ளார். 65வது தென்னிந்திய ஃபிலிம்பேர் விருதுகள் இவருக்கு சமக் திரைப்படத்தில் நடித்ததற்காக கன்னட திரைப்படத்திற்கான சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருது இவருக்கு பரிந்துரைக்கப்பட்டார். 2018இல் கீதா கோவிந்தம் திரைப்படத்தில் விஜய் தேவகொண்டாவுக்கு ஜோடியாக நடித்தார். ராஷ்மிகா 2021ஆம் ஆண்டு இறுதி வெளியீடு அல்லு அர்ஜுனுடன் ஜோடியாக நடித்த புஷ்பா திரைப்படம் இது விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. ராஷ்மிகா பெங்களூரு டைம்ஸின் 2016ஆம் ஆண்டின் 25 மிகவும் விரும்பத்தக்க பெண்களில் 24வது இடத்தில் பிறந்தார். பெங்களூரு டைம்ஸின் 2017ஆம் ஆண்டின் மிகவும் 30 விரும்பத்தக்க பெண்களில் இடம்பெற்றார். அக்டோபர் 2021இல் போர்ப்ஸ் இந்தியாவின் சென் சினிமா இன்ஸ்டாகிராமில் மிகவும் செல்வாக்கு மிக்க நட்சத்திரங்களில் ராஷ்மிகா முதல் இடத்தை பிடித்தார். நவம்பர் 2023இல் ஜாரா பட்டேல் என்ற பிரித்தானிய இந்திய பெண் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் காணொலியிலிருந்து ராஷ்மிகாவின் முகம் டீப்பேக் செய்யப்பட்டு ராஷ்மிகாவின் ஒளிப்படம் என ட்விட்டரில் பகிரிடப்பட்டது. ராஷ்மிகா எனக்கு மட்டுமல்ல, தொழில்நுட்பம் எவ்வாறு தவறாக பயன்படுத்துவதால் இன்று இவ்வளவு தீங்குகளும் ஆளாக நேரிடும், நாம் ஒவ்வொருவருக்கும் பயமாக இருக்கிறது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்த காணொலி அனைத்து சமூக வலைதளங்களிலும் மில்லியன் கணக்காக பார்வைகளை குவித்துள்ளது. ஜனவரி 20, 2024 அன்று இந்த ஒளிப்படத்தின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரி என ஏமானி நவீன் என்பவரை அடையாளம் கண்டு பொறியாளரான அவரை கைது செய்துள்ளது. அவரது இன்ஸ்டாகிராம் கைப்பிடியில் பின்தொடர்புகளை அதிகரிக்க விரும்பி இந்த வேலையை செய்துள்ளதாக அவர்கள் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் 2016 கிரீக் பார்ட்டி, 2017 அஞ்சனி புத்ரா, 2018 கீத கோவிந்தம், 2021 சுல்தான்.